தமிழக வெற்றிக் கழகம் முதல்வர் விஜய் தலைமையில் அமைச்சர்கள் முழுமையாக இன்றைக்கு பதவியேற்றிருக்கிறாங்க. இதில் சில விமர்சனங்கள் இருக்குது, கண்டனங்கள் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது, பயங்களும் இருக்கிறது. ஏன்னா அன்றைக்கு முதல்வர் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற நாள் அன்னைக்கு பார்த்திங்கன்னா தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆவதாக பாடப்பட்டது. இன்றைக்கும் அதே தான் கடைப்பிடிச்சிருக்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றிய அரசு நிகழ்வு இது, ஆளுநர் பங்கேற்கக்கூடிய நிகழ்வு, ஒன்றிய அரசு சுற்றறிக்கை விட்டுருக்கிறாங்க. முதலாவது வந்தே மாதரமும், 2வது தேசிய கீதமும், 3வது தான் நீங்கள் மாநிலத்தினுடைய பாடல்கள் பாடணும்னு சொல்கிறாங்க. இதற்கு தாவேகா தலைமையில் என்ன மாதிரியான கண்டனங்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்துது. இவர்கள் எளிதாக பாஜகவினுடைய அடக்குமுறைக்கு அடங்கி போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் ஏற்பட்டிருக்கிறது. ஒருவேளை இது திமுக இன்றைக்கி இருந்துச்சுன்னா எப்படி இதை டீல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற கேள்விகளும் இதில் இருக்குது. 7 அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அதற்கு உண்மையிலேயே பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சிறுபான்மையின சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்குறாங்க. உண்மையாகவே அதற்கு பாராட்டுகள் தெரிவிக்கலாம். நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டு அமைச்சரவையில் கூட்டணி ஆட்சி அப்படின்னே சொல்லலாம். கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாட்டு வரலாற்றில் அதிமுக திமுக அப்படின்னு மாறி மாறி தான் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. இவர்கள் கொடுத்ததே இல்லை. முன்னாடி காங்கிரஸ் காலகட்டத்தில் தான் இருந்திருக்கிறது. ஸோ இப்பொழுது அந்த மரபு மாறி இருக்கிறது. ஒரு வகையில் இது வரவேற்கத்தக்க இதுன்னு சொன்னாலும் இது எந்த வகையில் போகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக இருக்குது. இதை தாண்டி 19 மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு அங்கே அமைச்சரவையில் இடம் இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தம். அந்த 19 மாவட்டங்களை விஜய் அவர்களுடைய அமைச்சரவை எப்படி பிரதிநிதித்துவப்படுத்த போகிறாங்க, எப்படி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அக்ராஸ் த போர்டு தமிழ்நாடு முழுக்க பரவலான வளர்ச்சியை கொண்டு வருவோன்னு சொல்லிட்டு உண்மையாகவே சிறப்பாக உழைத்தார்கள் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் விஜய் அவருடைய கேபினெட்டுக்கு அந்த கேபினெட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிலரை தாண்டி பெரும்பான்மையான நபர்கள் இளம் வயதினுடையவராக இருக்காங்க. அவர்களுக்கு அனுபவம் இல்லை. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எப்படி இவர்கள் ஸ்டாலினுடைய அமைச்சரவை ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஸ்டாண்டர்டை இவங்க மேட்ச் பண்ணுவாங்களா, இல்லை தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை குறைப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.